நடிகர் அஜித்குமார் வந்து நேற்றுக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சினிமா துறைக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததாகவும், ரொம்ப கடின உழைப்பால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உயர்ந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. சரி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், அதுக்குள்ள போக வேண்டாம். கடைசியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரசிகர்களால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்தேன். அதனால இந்த ரசிகர்களையும், ரசிகர்களோட அன்பையும் என்னைக்கும் என்னோட சுயநலத்துக்காகவும் தவறாவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா தமிழ் சினிமாவுல ரசிகர்களை ரொம்ப கொடூரமான அளவுக்கு சுயநலத்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரே நடிகர்னா அஜித் மட்டும்தான். இதை எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அந்த படத்துக்கு பணத்தை செலவு பண்ணி பணம் போட்டு படம் எடுப்பாங்க. நடிகர்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு அந்த படத்தை வந்து நடிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை எடுக்கிறாருன்னா ஒரு 150 கோடி 200 கோடி வசூலானதான் அவருக்கு வந்து ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, படம் எடுத்து முடிச்ச உடனே சில கோடிகளை செலவு பண்ணி படத்தோட ப்ரமோஷன் ஒன்று நடத்துவாங்க. ஆடியோ லான்ச்சு, டீசர் வெளியீடு, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க. ஆனா இந்த நடிகர் அஜித் வந்து இதுவரைக்கும் அவர் நடிச்ச எந்த ஒரு படத்துக்கும் அதோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டதே கிடையாது. பெரிய பெரிய உச்ச நடிகர்களே, நடிகர் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, நடிகர் விஜயா இருந்தாலும், நடிகர் விஜயெல்லாம் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு. அப்ப ரசிகர்கள் கிட்ட அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரி நடிகர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு படத்தை ப்ரொமோட் பண்ணதன் மூலமா அந்த படம் வந்து அதிகமா வியாபாரம் ஆகும், நல்லா ஓடும், நிறைய வசூலாகும் அப்படிங்கிறதுக்காக, தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்கெல்லாம் போய் அந்த ப்ரொமோஷன்ல கலந்துக்கிட்டு படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அஜித் வந்து இவர் நடிச்சாரா, சம்பளத்தை வாங்கினாரா, பேசாம வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு உட்காந்துக்குவாரு. அந்த தயாரிப்பாளருக்கு வந்து படம் ஓடுதா ஓடலையா, எப்படி ஓட வைக்க போறாரு, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வந்து பணத்தை செலவு பண்ணி கண்ணை மூடிட்டு படத்தை பார்த்து படத்தை வந்து ஓட வச்சுருவாங்க. அப்படிங்கிற வந்து அந்த திமிர் இருக்கு இல்லையா, அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இவர் வந்து இந்த ரசிகர்களை பயன்படுத்தி எந்த ஒரு நம்மளை நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காம, அவருக்கு மதிப்பு கொடுக்காம, சம்பளத்தை வாங்கிட்டு படத்தை நடிச்சுட்டு பேசாம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவாரு. ரசிகர்கள் படத்தை பார்த்து படத்தை அப்படியும் ஓட வச்சுருவாங்க. படம் குப்பையா இருந்தாலும் ரசிகர்கள் வந்து ஓட வச்சிருந்தாங்க. அப்ப ரசிகர்களை மட்டுமே பயன்படுத்தி படத்தை ஓட வைக்கக்கூடிய ஒரே நடிகர் தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் மட்டும்தான். அதே மாதிரி ரசிகர்களை வந்து நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு இவர் சொல்றதுல வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இது மறைமுகமா நடிகர் விஜயை வந்து தாக்கி பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதனால அவர் ரசிகர்களை பயன்படுத்தி அவர் வந்து லாபம் அடைய போறாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல சொல்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு ஒன்றும் தமிழ் மக்கள் வந்து இல்லை. இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. சொல்ல போனா அவரு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த தொழில பல 100 கோடிக்கான 100கணக்கான கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி படம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் அந்த வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. சரி, அப்படியே இருந்தாலும் அரசியல் கட்சிக்குள்ள வந்து இப்ப அவர் சொந்த பணத்தை தான் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்ப நடிகர் அஜித்குமாருக்கு வந்து அரசியல்ங்கிறது ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாதிரி தான் தெரியுதா? இவர் எப்படி இதை சொல்றாரு? இல்ல யார் இவருக்கு இதை இப்படி சொல்லி கொடுத்தாங்க? இல்ல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அரசியல்னாலே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இவர் இதை பேசிட்டு இருக்காரு. அப்ப அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர் தானே நடிகர் அஜித். அதனால நடிகர் அஜித் அவர்களே, சும்மா இந்த மாதிரியான வாய்ச்சவடாலாம் பேசாம உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் ரசிகர்களுக்கு பிரயோஜனமா ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க.